அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சரியான இரவு தூக்கம் இல்லாம இருக்கிறது, உடல் முழுவதுமாக ஏதாவது ஒரு வலி இருக்குது, எப்பவுமே மனப்பதட்டத்தோட இருக்கிறது, இது கூட கை கால ஏதோ ஒரு எறும்பு ஊறுற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கு டாக்டர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மெக்னீசியம் டெஃபிஷியன்சி இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட மக்கள் தொகையில 70% நபர்களுக்கு இந்த மெக்னீசியம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. இது தெரியாமலேயே நிறைய பேர் மனப்பதற்றத்தோடையும் தூக்கம் இல்லாத ஒரு நிலையோடையும் இருக்காங்க. ஸோ இந்த மெக்னீசியம் அப்படிங்கிறது என்ன, இதனுடைய குறைபாடுனால நம்ம உடம்புல என்னென்ன அறிகுறிகள்லாம் உண்டாகும், இதை வீட்டில் இருந்தபடியே சரி செய்யறதுக்கான உணவுப் பொருட்கள்லாம் என்ன, அதை பார்த்தா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். மெக்னீசியம் அப்படிங்கிறது நம்மளுடைய நரம்புகளுக்கு சத்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தனிமம். இது நம்மளுடைய எலும்புகள் பலப்படுத்துறதுக்கு, முக்கியமாக கால்சியமோட மெக்னீசியம் இருந்தால் தான் எலும்புகள் உறுதியாக இருக்கும். அதே மாதிரி இதய துடிப்பை சீராக வச்சுக்கிறதுக்கு, நம்மளுடைய இதயத்துக்கு தேவையான அந்த தசைகளுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கறதுக்கும் இந்த மெக்னீசியம் சத்து அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. அதே மாதிரி நரம்புகளை புதுப்பிக்கிறதுக்கு மெக்னீசியம் சத்து ரொம்பவே அவசியம். செரிமானத்தன்மையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நல்ல இரவு தூக்கம் உண்டாகிறதுக்கு, மனப்பதட்டம் எல்லாமே குறைஞ்சு நல்ல இரவு தூக்கம் உண்டாகிறதுக்கும் இந்த மெக்னீசியம் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. நிறைய பேர் கண்ட்ரோலே இல்லாமல் சாக்லேட்ஸ்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. அவங்க எல்லாருக்குமே மெக்னீசியம் அப்படிங்கிறது டெஃபிஷியன்ஸாக இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே நம்ம மெக்னீசியம் சார்ந்த உணவுகளை கொடுக்கும்போது இந்த சாக்லேட்டோட கிரேவிங்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மெக்னீசியம் டெஃபிஷியன்சி இருக்குங்கிறது அர்த்தம். ஸோ இதை இன்னும் கூட நம்ம சரியான முறையில் கவனிக்காமல் விட்டோம், ரொம்ப தீவிரமான ஒரு நிலைக்கு போயிடுச்சு அப்படின்னா இதை ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் நிறைய துடிக்க ஆரம்பிக்கும், ஒரு படபடப்பு இருக்கும், நமக்கு வேர்த்து கொட்டும், இதயம் சார்ந்த பிரச்சனைகளை அது உருவாக்கும். ரொம்ப தீவிரமான நிலைகளில் நம்ம உடனடியாக அதற்கு சிகிச்சை கொடுக்கணும். பட் நான் சொன்ன மாதிரி இந்த சரியான தூக்கம் இல்லை, தசைகளில் எப்போவுமே ஏதாவது ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குது, எலும்புகளில் தேய்மானம் உண்டாகுது, இந்த மாதிரியான பிரச்சனைகளோட நிறைய நான் ஸ்வீட் சாப்பிடணும் இல்லை சாக்லேட் சாப்பிடணும் ஒரு கிரேவிங் இருக்குது அப்படின்னா மெக்னீசியம் கண்டிப்பாக நீங்கள் உணவில் எடுத்துக்கிறது நல்லது. அதில் முதல்ல நீங்கள் என்ன உணவுப் பொருள் எடுத்துக்கணும் அப்படின்னா பூசணி விதைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பூசணி விதைகளில் 100 கிராம் அளவு இருக்கக்கூடிய பூசணி விதைகளில் கிட்டத்தட்ட 550 மில்லிகிராம் அளவுக்கு மெக்னீசியம் இருக்குது. ஒரு நாளைக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய மெக்னீசியம் அளவு எவ்வளோன்னா, ஸோ 400லேருந்து 450 மில்லிகிராம் அளவுக்கு நமக்கு தேவைப்படும். பெண்களாக இருந்தாங்கன்னா ஒரு 300லேருந்து 320 மில்லிகிராம் அளவுக்கு போதுமானது. ஸோ ஒரு 100 கிராம் அளவு இருக்கக்கூடிய பூசணி விதைகளில் நமக்கு கிட்டத்தட்ட 560 மில்லிகிராம் அளவுக்கு மெக்னீசியம் இருக்குது அப்படின்னாலும் நம்மளால் 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்க முடியாது. அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது மெக்னீசியம் சத்து நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது, முளைக்கீரை நம்ம பயன்படுத்தலாம். இந்த முளைக்கீரையில் நிறைய மெக்னீசியம் இருக்குது. நம்ம அந்த கீரையும் நிறையவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு தேவையான மெக்னீசியம் நமக்கு கிடைக்கும். மூன்றாவதாக, டார்க் சாக்லேட்டில் மெக்னீசியம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம அடிக்கடி உணவில் பயன்படுத்தலாம். ஸோ அடுத்ததாக எள்ளு. இந்த எள்ளு அப்படிங்கிறது 100 கிராம் அளவு இருக்கக்கூடிய எள்ளை கிட்டத்தட்ட 360 மில்லிகிராம் அளவுக்கு மெக்னீசியம் இருக்குது. ஆனால் இந்த எள்ளை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். எள்ளை அப்படியே பச்சையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆக்சலைட்ஸ் நமக்கு கிட்னியில் ஸ்டோனை உருவாக்கலாம், செரிமான கோளாறுகளை உண்டாக்கலாம். ஸோ அப்போது எள்ளை எப்போவுமே வறுத்து நம்ம வெல்லம் சேர்த்து பயன்படுத்தலாம். இல்லை சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்ட நபராக இருக்கீங்க அப்படின்னா எள்ளை ஊற வச்சு நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் நம்மளுடைய உடலுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்ததாக, கருஞ்சீரகத்தை நம்ம பயன்படுத்தலாம். கருஞ்சீரகத்திலையும் அதிகமான அளவுக்கு மெக்னீசியம் சத்து இருக்குது. ஸோ இது நம்ம பாடியில் இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கக்கூடியது. முக்கியமாக எலும்பு சார்ந்த பிரச்சனை, மூட்டு வலி இருக்குது, இடுப்பு வலி இருக்குது, தசை வலி இருக்குதுன்னு சொல்கிறவங்க கருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பொடி பண்ணி வெதுவெதுப்பான வெந்நீரோட எடுத்துக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய தைமோகுயினோன் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. அது மட்டும் இல்லாமல் மெக்னீசியமும் இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கிறது, நிறைய கிரேவிங்ஸை குறைக்கிறதுல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எலும்பு சார்ந்த பிரச்சனைகளோட மெக்னீசியம் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம கருஞ்சீரகம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்ததாக,
அரைக்கீரை அடிக்கடி உணவுல வந்து சேர்த்துக்கோங்க. அரைக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை இது எல்லாத்துலயுமே வந்து மெக்னீசியத்தோட அளவு வந்து அதிகமா இருக்கு. இத நீங்க சூப் மாதிரி பயன்படுத்துனீங்க அப்படின்னா, அதனுடைய முழுமையான பலன்கள வந்து பெற முடியும். ஸோ இந்த வகையான கீரைகள வாரத்துல ஒரு 2 நாள், 3 நாளாவது நீங்க வந்து பயன்படுத்திட்டே வந்தீங்க அப்படின்னா, அந்த மெக்னீசியத்தோட அளவு வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். முக்கியமாக பூசணி விதைகள், கருஞ்சீரகம், எள்ளு, முளைக்கீரை இந்த 4 விஷயங்களாவது நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம உடலுக்கு தேவையான அந்த மெக்னீசியம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நல்ல இரவு தூக்கமும் வந்து இருக்கும். தசை சார்ந்த பிரச்சனைகளை வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம். நம்மளுடைய எலும்புகளையும் வந்து பலப்படுத்திக்கலாம். முக்கியமா இதயம் சார்ந்த பிரச்சனைகள நம்ம வந்து ஓரளவுக்கு தவிர்த்துக்கலாம். ஸோ மெக்னீசியம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு தனிமம் அப்படிங்கிறது இன்னைக்கு நெறைய பேருக்கு வந்து புரிஞ்சிருக்கும். நமக்கு அன்றாட வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. நம்ம இத வேறு விதமா நம்ம வந்து இது நமக்கு மனப்பதட்டம் எதனால உண்டாகுதுன்னு தெரியல. தூக்கமின்மைக்கு வேறு விஷயங்களெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் இந்த மெக்னீசியம் குறைபாடு அப்படிங்கிறது இன்னைக்கு நெறைய பேருக்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. ஸோ அந்த மாரி இருக்கிறவங்க நான் சொன்ன இந்த உணவுப் பொருட்கள கண்டிப்பா பயன்படுத்துங்க. ஸோ இதுலயும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னா மருத்துவர்கிட்ட ஒரு ஆலோசனை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு மெக்னீசியத்த பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதனுடைய அறிகுறிகள்லாம் என்ன? உணவுப் பொருட்கள பொறுத்தவரைக்கும் எப்படி நம்ம அத பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.